வணக்கம் நண்பர்களே. நான் தாரு. And I am Rishi. Come, let's learn together. காட்டில் ஒரு பெரிய சிங்கம் அனைவரையும் பயமுறுத்தியது. முயல் சிங்கத்திடம், என்னை பிடித்தால் இன்னொரு முயல் காத்திருக்கிறது, என்றது. சிங்கம் கோபமாக அந்த முயலைத் தேடிச் சென்றது. அது ஒரு குளத்தில் தன் பிம்பத்தைப் பார்த்தது. சிங்கம் தண்ணீரில் விழுந்து, முயல் தப்பித்தது. நீதி, சூழ்ச்சியான சிந்தனை பெரிய பிரச்சனைகளைத் தீர்க்கும். Moral, clever thinking can solve big problems. ஒரு புதிய நகரத்தில் ஒரு சிவப்பு கோஸ் வளர்கிறது. அதன் உணவுகளை தடுக்கும் ஆபத்துகளில் மிகவும் பயந்து வருகிறது. அது தனது பாரம்பரியத்தை எப்படி காப்பாற்றுவதென்று நினைந்து ஒரு வலிமையான திட்டத்தை மொத்தமாக உருவாக்குகிறது. அதன் திட்டம், தனது உணவுகளை பாதுகாப்பதற்காக ஒரு மசாலா இயந்திரம் உருவாக்குவது, அதன் கோழிகளை தூக்கிய விஷம் சுத்தமாக்குவது. அனைத்து ஆபத்துகளையும் தீர்க்கும் முடிவது, கோழிகள் பலவீனமில்லாமல் வளரும். இப்படி சிவப்பு கோஸ் தனது பாரம்பரியத்தை காப்பாற்றி, அனைவருக்கும் நல்ல உணவுகள் வழங்கி, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்கிறது. நீதி, நமது பாரம்பரியங்களை பராமரித்து, அவற்றை சுயநலப்படுத்தி வசதிகளை உருவாக்கி, நாம் ஆபத்துகளை கடக்கி, பிரச்சனைகளை தீர்க்கிறோம். இவையனைத்து மூலம், நம்முடைய வாழ்க்கை மற்றும் அனைவரின் வாழ்க்கையில் பொறுப்பான மாற்றங்கள் ஏற்படுகின்றன. Moral, by preserving our traditions and using them innovatively, we can overcome challenges and create a better future for ourselves and others. சொக்க மக்கள் வாலிபதி ஒரு புதிய வார்த்தையை கற்றுக்கொண்டு, நிறைய ஆராய்ச்சி செய்கிறார். ஆராய்ந்த பின்னர், அவர் எப்படி நண்பர்களை அணிய முடியும் என்பதை உறுதி செய்கிறார். ஆம்பலத்தில், அவர் ஒரு மணி நட்சத்திரமான ஜாக்கி என்ற பொருளை பார்க்கிறார். ஜாக்கி, அவர் கேட்ட வாக்குறுதியை ஏற்றுக்கொண்டு, அவரை நல்ல உணவுகளை தெரிவிக்கிறார். இருவரும் நட்பு மூலம் தொடர்பு கொண்டிருக்க, பின்னர் அவர் சிறிய விலங்குகளையும் காப்பாற்றுகிறார். இந்த தொடர்பு மற்றும் அன்பு, அவருக்கு ஒரு புதிய உணர்வை கொடுக்கிறது. நட்பு எப்படி வலுவாக இருக்கிறது. நீதி, அன்பும் நட்பும் ஒன்றாக இருக்கின்றன. மற்றோரை நல்லது செய்வதற்கும், தொடர்புகளை அழகாக்குவதற்கும் இது ஒரு முறை. Moral, kindness and friendship go hand in hand. By being friendly and helping others, we make lasting connections. ஒரு வெள்ளை பாதுகாப்பில் பொதுவாக திராணி வாழ்கிறது. Where does a tiger usually live? Forest. மரநிலை. நீரில் வாழும் இன்றியே ஒரு வாழ்வச் சூழல் என்று தெரியுமா? Which home is for a dolphin? Ocean. நீரில். ஒரு காமேலின் விருப்பமான இடம் என்று கூறலாம். What is a camel's favorite place? Desert. தந்தை பகுதி. மரநிலைகளில் வெட்டுவதற்கு பயின்ற உணவுகள் வாழ்கின்றன. Do cows live in forests? Farm. பஞ்சு. ஒரு பென்கின் தீர்ப்பில் காணப்படுமா? Where can you find a penguin? Ocean, but not in all oceans. நீரில், எல்லா நீர்களில் இல்லை. இதற்கு கூர்மையான பற்களுடன் கூடிய பெரிய தாடையும், 2 வலிமையான கால்களும் உண்டு. இது என்ன டைனோசர்? It had a large jaw with sharp teeth and 2 powerful legs. What is this dinosaur called? T-Rex. T-Rex. இதன் தலையில் பெரிய கொம்பும், முதுகில் 3 பெரிய முட்களும் உள்ளன. இது என்ன டைனோசர்? It had a large horn on its head and 3 big spikes on its back. Can you guess this one? Triceratops. Triceratops. இதன் முதுகில் தட்டுகள் வரிசையாக உள்ளன. சமநிலைக்காக நீண்ட வால் உள்ளது. இது என்ன டைனோசர்?
It had plates running down its back and a long tail for balance. What is this dinosaur called? Stegosaurus. Stegosaurus. இது மிகப்பெரிய டைனோசர்களில் ஒன்று, பெரிய உடலும் அமைதியான குணமும் கொண்டது. இது என்ன டைனோசர்? It was one of the largest dinosaurs, known for its size and gentle nature. Which dinosaur is it? Brontosaurus. Brontosaurus. நன்றி நண்பர்களே. நன்றாக கற்றீர்கள். Please subscribe and see you again. Bye bye.